என்னைக்காவது ஈக்விட்டிஸோட ரோலர் காஸ்டர் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகாமையே பெட்டர் தென் எஃப்டி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஆசைப்பட்டிருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும் இதில் தனியாக இல்லை. இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் கல்ச்சரே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. என்னதான் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் டாமினேட் பண்ணாலுமே ஹெட்லைன்ஸை எல்லா இன்வெஸ்டருமே வாலட்டாலிட்டியோட கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு இன்வெஸ்டராக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஈல்டும் வேணும், அதே நேரத்தில் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸும் வேணும்னா நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போது என்ட்ரு ஆகிறது தான் ஹை yield corporate bonds. ஸோ மோர் இம்பார்ட்டன்ட்லி ஸ்டேபிள் பாண்ட்ஸ் மாதிரியான நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் இன்வெஸ்டிங்கை ரொம்ப சிம்பிளாக டிரான்ஸ்பரண்ட்டான ஆக்சசபிளாக அவங்க தராங்கன்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் கொஸ்டின் என்னென்னா, இந்த மாதிரி ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் ஸ்டேபிள் பாண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ட்ரூலி அவங்க டைம் அண்ட் மணிக்கு வர்த்தா அப்படின்றது தான். ஏன்னா இதோட அட்ராக்டிவ் ஈல்ஸ்க்கு பின்னாடியுமே ஹிடன் ரிஸ்க் இருக்கான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holistic.investment.in. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேபிள் பாண்ட்ஸை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாண்ட் மார்க்கெட்னா என்னன்னு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம ப்ரஷ் அப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாண்ட் மார்க்கெட்னா என்ன? இப்போ பாண்ட்ஸ்ன்றதே ஒரு லார்ஜ் ஸ்கேல் லோன் மாதிரி யோசிச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் மணியை ஒரு கம்பெனிக்கோ ஒரு கவர்மெண்ட்க்கோ லெண்ட் பண்ணுறீங்க அண்ட் அவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரெகுலராக பே பண்ணுறாங்க அண்ட் மெச்சூரிட்டியில் உங்கள் பிரின்சிபலையுமே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஆன் பேப்பர் இது கேட்க சிம்பிளாக இருந்தாலுமே ஏன் இன்னும் ரொம்ப கம்மியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் பாண்ட் மார்க்கெட்டை ஆக்டிவ்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க? ஏன்னா ஃபார் டிகேட்ஸ் இன் இந்தியா பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தான் இருந்திருக்கு. ஃபில்ட் வித் ஜார்கன் அண்ட் ஒபாக்கா இருந்திருக்கு வித் லிமிடெட் பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரொம்பவே இன்ஸ்டிடியூஷன் டாமினேட்டட். ஸோ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு இல்லை லிட்டில் ஸ்பேஸ் தான் இருந்திருக்கு. பட் இப்போ திங்ஸ் ஆர் சேஞ்சிங். இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஸ்டேபிள் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லைனா மற்ற டிஜிட்டல் மார்க்கெட் பிளேசஸ் கூட பாண்ட்ஸ் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குற அளவுக்கு ஈஸியாக மாற்றி தரதா ப்ராமிஸ் பண்ணுறாங்க. லைக் டிரான்ஸ்பரண்டா, ஆக்சசபிளா அண்ட் ஸ்மாலர் டிக்கெட் சைசஸ்லேயே அவைலபிளா இருக்கிற மாதிரி. பட் கொஸ்டின் என்னன்னா, இந்த ஆக்சசபிலிட்டி மட்டுமே அண்டர்லைங் ரிஸ்கை சால்வ் பண்ணிருதான்றது தான். ஸோ இன்னும் டீப்பரா போய் பார்க்கலாம். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ பாண்ட்? ஒரு பாண்டுன்றது நீங்க இஷ்யூவருக்கு கொடுக்குற லோன். இந்த இஷ்யூவர் ஒரு கம்பெனியா இருக்கலாம், என்பிஎஃப்சியா இருக்கலாம், பேங்கா இருக்கலாம், இல்ல கவர்மெண்டா கூட இருக்கலாம். இன் ரிட்டர்ன் உங்களுக்கு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் கூப்பான் கிடைக்கும் அண்ட் மெச்சூரிட்டியில பிரின்சிபல் ரீபேமெண்ட்டும் கிடைக்கும். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணி உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னன்னா, இஷ்யூவர் டிஃபால்ட் பண்ணா என்ன ஆகும்? இந்த இஷ்யூவரோட டெப்ட் லெவல்ஸ், கேஷ் ஃப்ளோஸ், ரீபேமெண்ட் ஹிஸ்டரிலாம் நீங்க ஃபுல்லி அவேரா தான் இருந்து தான் இன்வெஸ்ட் பண்றீங்களா? எனி டைம் இந்த பாண்ட்ஸ்ல இருந்து உங்களால எக்ஸிட் ஆக முடியுமா? ஏன்னா பாண்ட் லிக்விடிட்டி வைட்லி வேரி ஆகும். சிலது ஈஸியா செல் பண்ணி சிலது பேர்லி ட்ரேட் ஆகும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏன் வந்து பாண்ட் பிரைஸ் அஃபெக்ட் பண்ணுது? ஏன்னா இப்போ ரேட்ஸ் ரைஸ் ஆகும்போது எக்ஸிஸ்டிங் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் ஃபால் இன் வேல்யூ. ஸோ இதை நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஓவர்லுக்கும் பண்றாங்க. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கிரெடிட் ரிஸ்கை எவாலுவேட் பண்றோமா இல்ல ஜஸ்ட் ஒரு ஹை ஈல்ட் சேஸ் பண்றோமான்றதையும் பார்க்கணும். ஏன்னா ஒரு டெம்ப்டிங் ரிட்டர்ன் ஆஃபன் ஒரு பிகர் ரிஸ்கை ஹைட் பண்ணும். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாண்ட்ஸை லிஸ்ட் பண்ணுவாங்க. பட் லிஸ்ட் பண்றதுனால சேஃப்டி அப்படின்னு ஈக்குவல் கிடையாது. உங்களுடைய டியூ டிலிஜென்ஸ் மேட்டர்ஸ் மோர் தென் எவர். இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது G-Secs, இது இந்தியாவிலேயே ஒரு சேஃபஸ்ட் ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்டா சொல்றாங்க. ஏன்னா இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே பேக் பண்றதுனால இது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். பட் அதுக்குன்னு ஆட்டோமேட்டிக்லி எல்லா இன்வெஸ்டருக்குமே சூட்டபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இங்க நீங்க ரெஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னா, G-Secs இன்ஃப்ளேஷனை கன்சிஸ்டன்ட்லி பீட் பண்ணுமா அப்படின்றது தான். ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா இது போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலைஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கே தவிர ரிட்டர்ன்ஸ் மேக்ஸிமைஸ் பண்ண அந்த அளவுக்கு இல்லை. லிக்விடிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சேஃப் சம் லாங் டேட்டட் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்லி அவ்வளோ ட்ரேட் ஆகாது. அண்ட் RBI ரீட்டைல் டைரக்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லியான்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் அண்ட் டைரக்ட். பட் அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ்க்கு ரொம்ப இன்ட்யூட்டிவ் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த லாங் மெச்சூரிட்டிக்கு வர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய G-Secs 10, 20, 40 இயர்ஸ் வரைக்கும் கூட ரன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இதை RBI ரீட்டைல் டைரக்ட் இல்லை மற்ற ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஸ்டேபிள் பாண்ட்ஸ் மூலியமாக கூட பை பண்ணலாம். பட் சேஃப்டி அண்ட் சூட்டபிலிட்டின்றது சேம் கிடையாது. இதே கார்பரேட் பாண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை இன்வெஸ்ட் ஆகுறதுன்றது ஆக்சிலரேட் ஆச்சு ஆஃப்டர் செபி லோவர் த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் டு 10,000 rupees. ஸோ நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது நிறைய கேட்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. ஸோ ஹையர் ஈல்ட் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஹையர் ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் நீங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னன்னா, AAA ரேட்டட் அப்படின்னா ட்ரூலி சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஸ்ட்ராங் கிரெடிட் வர்த்தினஸ் தான் அர்த்தமே தவிர ஜீரோ ரிஸ்க் கிடையாது. அண்ட் இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஈல்ட் உங்களை ஹிடன் ட்ரபிளுக்கு கம்பன்சேட் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா ஹை கூப்பான்ஸ் ஆஃபன் வீக்கர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் தான் இண்டிகேட் பண்ணும். அண்ட் இஷ்யூவரோட கேஷ் ஃப்ளோ ரிலையபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் எப்பவுமே லாங்
லாங் டர்ம் சால்வன்சிக்கு சேமா இருக்காது. ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் கார்பரேட் பாண்ட்ஸ் வாங்குறது ஈஸியாக மாற்றினாலுமே சேஃபாக ஆக்குறது கிடையாது. இதில் இன்டர்ஃபேஸை விட உங்கள் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கிரெடிட் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அது இஷ்யூவரோட ரீபேமெண்ட் கேப்பபிலிட்டியோட குவிக் ஸ்னாப்ஷாட் கொடுக்கும். பட் ரியாலிட்டி என்னன்னா நிறைய ஏஜென்சிஸ் இதுக்கு முன்னாடி ஒரு ரெட் ஃபிளாக்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஒரு AAA ரேட்டட் ப்ராடக்ட் சடனாக டிக்கு ஃபால் ஆகுமா அப்படின்னா சடன் இவெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா எஸ். இந்த மாதிரி டவுன் கிரேட்ஸ் பேனிக் செல்லிங்கோ பிரைஸ் கிராஷஸையோ ட்ரிகர் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி. ஸோ ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், கேரண்டி கிடையாது. ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரேட்டிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் அதுலயே சோலி டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுல நிறைய ஏஜென்சிஸ் இருக்கு இஷ்யூவர்ஸோட கிரெடிட் வர்த்தினஸ் அசஸ் பண்றதுக்கு, லைக் CRISIL, ICRA, CARE ரேட்டிங்ஸ், பிரிக்வொர்க் ரேட்டிங்ஸ், இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச். ஸோ ரிமெம்பர் இஷ்யூவர்ஸ் இந்த ரேட்டிங்ஸ்க்கு தான் பே பண்றாங்க. இந்த இஷ்யூவர் பேஸ் மாடல் உங்களுக்கு நிறைய கான்ஃபிளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணலாம். அதனால தான் அக்ராஸ் ஏஜென்சிஸ் கிராஸ் வெரிஃபை பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரேட்டிங்க்கு பின்னாடி இருக்கிற ரேஷனலையுமே நம்ம ரீட் பண்றது இஸ் வெரி எசென்ஷியல்னு கூட சொல்லலாம். அண்ட் எல்லா பாண்ட்ஸுமே ஒரே லெவல் ஆஃப் சேஃப்டி வந்து கேரி பண்ணுதுன்னு நினைக்கிறதுமே தப்பு. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த ஹைரார்கி இதில் ரொம்ப க்ரூஷியல். இப்போ சீனியர் செக்யூர்ட் பாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா these are backed by collateral assets. இதில் ஹையஸ்ட் சேஃப்டி இருக்கு வித்தின் கார்பரேட் பாண்ட்ஸ். சீனியர்ஸ் அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ்க்கு கொலாட்ரல் கிடையாது. ஸோ சப்போஸ் திங்ஸ் தப்பா போச்சுன்னா ஹையர் ரிஸ்க் இருக்கு. சபார்டினேட்டட் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சீனியர் பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ரீபே பண்ணுவாங்க. ஸோ ஹையர் ஈல்ட் ஹையர் ரிஸ்க். பெர்பெச்சுவல் பாண்ட்ஸ்க்கு மெச்சூரிட்டி டேட் கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ்க்குமே சென்சிட்டிவா இருக்கிறதுனால லிஸ்டட் பாண்ட்ஸ்லேயே இது ரொம்ப ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கு இதில். ஸோ கம்பெனி கொலாப்ஸ் ஆச்சுன்னா எந்த டைப் ஆஃப் பாண்ட் நீங்க வச்சிருக்கீங்களோ அதை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ண முடியும் ஹூ கெட்ஸ் ரீபேட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹூ பொட்டன்ஷியலி கெட்ஸ் நத்திங். ஸோ இப்போ நம்மளுக்கு பாண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேபிள் பாண்ட்ஸ் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட ஒரு குவிக் ஓவர்வியூ பார்ப்போம். ஸோ ஸ்டேபிள் பாண்ட்ஸ் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் பாண்ட் பிளாட்ஃபார்ம். இவங்க கவர்மெண்ட் அண்ட் கார்பரேட் பாண்ட்ஸ்ல ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ப்ரெடிக்டபிள் பே அவுட்ஸ் இருக்கிற மாதிரி they let you invest in it. பட் பாஸ் ஃபார் அ மொமெண்ட். ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்ம்னா அதுக்கு உடனே வந்து ஆட்டோமேட்டிக்லி கேரண்டியா எல்லா பாண்டுமே அவங்க லிஸ்ட் பண்றது சேஃபா இருக்கும் அப்படின்ட்டு கிடையாது. ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஆக்சுவலி என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ரெகுலேட்டரி அப்ரூவல் இருக்குன்னா ஜீரோ ரிஸ்க் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் உண்மை என்னன்னா செபி பிளாட்ஃபார்மை தான் ரெகுலேட் பண்றாங்களே தவிர அந்த இஷ்யூவரோட சேஃப்டியே கிடையாது. ஸோ இந்த ஒன் ஸ்டாப் பாண்ட் ஷாப் கன்வீனியன்ஸை நீங்க ட்ரஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே நீங்க கேட்டுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா ஸ்டேபிள் பாண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றதுனால ரிஸ்க் ஆஃப் டிஃபால்ட்டை எலிமினேட் பண்ண முடியுமா? இந்த பிளாட்ஃபார்ம் ஃபில்டர்ஸ் உங்க ஓன் டியூ டிலிஜென்ஸை ரீப்ளேஸ் பண்ணதா? ஒரு கிளீன் யூஐ இருந்தா மட்டும் கிரெடிட் ரிஸ்கோட காம்ப்ளெக்சிட்டிஸ்க்கு கம்பன்சேட் பண்ண இனஃபா இருக்குமா அப்படின்றது தான். இப்போ இந்த ஸ்டேபிள் பாண்ட்ஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம் ஆக்சசிபிலிட்டி கேப்பை பிரிட்ஜ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் ஒரு சேஃப் பாண்டை செலக்ட் பண்ணக்கூடியதுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது இட் ரெஸ்ட் என்டையர்லி ஆன் த இன்வெஸ்டர். ஸோ ஒரு பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா செபி டிரான்ஸ்பரன்சியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாலுமே டோட்டலா டிஃபால்ட் ரிஸ்க் அதால எலிமினேட் பண்ண முடியாது. உங்களுடைய ஹோம் ஒர்க்ன்றது ரொம்ப எசென்ஷியல். ஸோ ஸ்டேபிள் பாண்ட்ஸ்ல இருக்கிற கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரிலி இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து சீனியர் செக்யூர்ட் பாண்ட்ஸ் தான் லிஸ்ட் பண்றாங்க. இது கேட்க ரீஅஷூரிங்கா இருக்கலாம் பிகாஸ் இந்த பாண்ட்ஸ் வந்து பேக்ட் பை அசெட்ஸ் ஆர் ரிசீவபிள்ஸ். பட் செக்யூர்ட் அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்லி ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் ஆப் எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் வைஸ் ஹையர் ரிட்டர்ன்ஸ் தென் எஃப்டி கொடுக்கறதாவும் அண்ட் ஈக்விட்டியை விட இது ரொம்ப லெஸ் ரிஸ்கினோ சொல்றாங்க. இது ரொம்ப ஒரு போல்ட் கிளைமா இருக்கு. ஏன்னா இது நிஜமாலே உண்மையா அப்படின்றத நம்ம லேட்டரா ஈக்விட்டி வெர்சஸ் ஹை ஈல்ட் பாண்ட் செக்ஷன்ல நம்ம வந்து இன்னொரு நல்ல டீடைலா பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஒரு கிளீன் ரெக்கார்டை ஷோகேஸ் பண்றாங்க இவங்க வெப்சைட்ல. ஜீரோ டிஃபால்ட் சின்ஸ் 2024 அண்ட் 60+ crore ரீபேட் அப்படின்னு. இது கேட்க குட் தான், பட் கண்டெக்ஸ்ட் மேட்டர்ஸ். இந்த பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதுசு அண்ட் இதுல இருக்க நம்பர் ஆஃப் இஷ்யூஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் அண்ட் ரீசென்ட்லி இருக்கிற கிரெடிட் என்விரான்மெண்ட் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளா இருக்கு. பட் ஆக்சுவலா மார்க்கெட் ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணும்போது லைக் பிராங்க்லின் டெம்பிள்டன் எபிசோட் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது தான் ட்ரூ கிரெடிட் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ண முடியும். ரைட் நவ் இந்த பிளாட்ஃபார்ம்ல 9 to 12% ஈல்ட் அக்ராஸ் 6 month to 5 year tenures கொடுக்குறாங்க. அட்ராக்டிவ் தான், பட் எவ்வளவு ஹையரா ஈல்ட் கொடுக்குறாங்களோ அவ்வளோ கேர்ஃபுல்லி நம்ம இந்த ரிஸ்கை எவால்வேட் பண்ணணும். இன்னொரு சர்ப்ரைசிங்கான டிராபேக் என்னதான் 45 ப்ராடக்ட்ஸ் அரௌண்ட் இவங்க லிஸ்ட் பண்ணாலுமே இந்த பிளாட்ஃபார்ம் பேர்லி இதை கேட்டகரைஸ் பண்றாங்க. ஒரு கிளியர் செப்பரேஷனே கிடையாது. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எது, செக்யூர்ட் பாண்ட்ஸ், அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ், சபார்டினேட்டட் பாண்ட்ஸ், கார்பரேட் டெபாசிட்ஸ் என்னன்ட்டு ஒரு கிளியரா செப்பரேட் பண்ணி நம்மளுக்கு கேட்டகரைஸ் பண்ணி காட்டல. ஒரு கிரெடிட் ரேட்டிங், டென்யூர், இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஃப்ரீக்வன்சி கூட இதுல ஃபில்டர்ஸ் கிடையாது. ஸோ அப்போ என்ன நடக்கும்? இன்வெஸ்டர்ஸ் என்லெஸ்லி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க அண்ட் நிறைய பேர் ஜஸ்ட் ஈல்ட் பேஸ் பண்ணி கூட பாண்ட்ஸை பிக் பண்ண சான்ஸ் இருக்கு. இதுதான் எக்ஸாக்ட்லி நம்ம செய்யக்கூடாது. எஸ்பெஷலி நீங்க ஒரு நியூ இல்ல கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா இந்த மாதிரியான லேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உங்களுடைய செலக்ஷன் ப்ராசஸை இன்னும் கன்ஃபியூசிங்காகவும் ரிஸ்கியாகவும் மாற்ற சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டேபிள் பாண்ட்ஸ்ல இருக்க நிறைய பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆஃபர் மந்த்லி, குவார்டர்லி ஆர் செமி ஆனுவல் பே அவுட்ஸ். இது கேட்க கிரேட்டா இருந்தாலுமே இதுல ஒரு கேட்ச் இருக்கு. இப்போ ஃப்ரீக்வென்ட் பே அவுட் இருக்கிறதுனால காம்பவுண்டிங் பவர் ரெடியூஸ் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா. நீங்க இந்த பே அவுட்ஸை மேனுவலி ரீஇன்வெஸ்ட் பண்ணணுமான்னு பாத்தீங்கன்னா ஐடியலி எஸ். இது எப்பவுமே டாக்ஸ் எஃபிஷியன்ட்டான்னு கேட்டீங்கன்னா நாட் ஆல்வேஸ். அண்ட் இஷ்யூவர் சப்போஸ் லிக்விடிட்டி இஷ்யூஸ்னால பே அவுட்ஸ் டிலே பண்ணுவாங்களா
அப்படின்னா அப்சல்யூட்லி. ஒரு பே அவுட் ஸ்ட்ரக்சர் ரெகுலர் இன்கம் இருந்தா மட்டும்தான் பர்ஃபெக்ட். பட் நீங்க லாங் டர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு எய்ம் பண்றீங்கன்னா இந்த பாண்ட்ஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுக்குற மாதிரியான காம்பவுண்டிங் பெனிஃபிட்ஸ் கொடுக்காது. ஸோ சம்டைம்ஸ் ரெகுலர் இன்கம் பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் அட் த காஸ்ட் ஆஃப் லோவர் growth. அண்ட் இதுல மினிமம் டிக்கெட் சைஸ் இருக்கு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு 100 rupees அண்ட் மோஸ்ட் கார்பரேட் பாண்ட்ஸ்க்கு 10,000 rupees வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது மோஸ்ட்லி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் ஸ்மால் என்ட்ரி பாயிண்ட்ஸ் சம்டைம்ஸ் இம்பல்சிவ் டிசிஷனையும் டெம்ப் பண்ணலாம். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்பவே உங்களுக்கு கேட்டு பார்த்துக்கோங்க. அதாவது இந்த பாண்ட்ஸ் எல்லாமே உங்க லாங் டர்ம் பிளானோட ஃபிட் ஆகுதா, இந்த ஹை ஈல்ட் டெப்ட் உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்க்கு ரைட்டா இருக்குமா, அண்ட் உங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ஸையோ இல்ல க்ரூஷியல் சேவிங்ஸ் வச்சு இந்த ஸ்பேஸ்க்குள்ள நீங்க என்டர் ஆகணுமான்றது. இதுக்கு ஆன்சர் நான் சொல்றேன், ஆல்மோஸ்ட் நெவர். இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் இல்ல உங்க க்ரூஷியல் சேவிங்ஸ்க்கு வச்சிருக்க அமௌண்ட் வச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆக்சசிபிலிட்டியும் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளினோட பேர் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஸ்டேபிள் பாண்ட்ஸ் என்ன ஆஃபர் பண்றாங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் குவிக் ஆன்போர்டிங், ஃப்ரீ KYC அண்ட் லிஸ்டட் பாண்ட்ஸ்க்கு ஃபாஸ்ட் ஆக்சஸ். பட் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்ட்யூட்டிவா இல்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஃபில்டர்ஸ் இல்லாததுனால பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணவோ இல்ல சூட்டபிலிட்டி அசஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணலாம். இன்னொரு क्वेश्चन கேக்குறேன், ஒரு க்ளீன் இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கலி சேஃபரா மாறிடுமா, இல்ல இந்த கன்வீனியன்ஸே சம்டைம்ஸ் கிரெடிட் ரிஸ்கோட காம்ப்ளெக்சிட்டியை ஹைட் பண்ணிருதா? ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஈஸ் ஆஃப் யூஸ் வந்து ஒரு டியூ டிலிஜென்ஸ்க்கு சப்ஸ்டிடியூட்டா நம்மளால எடுத்துக்க முடியாது. ஸோ ஹை ஈல்ட் பாண்ட்ஸ்ன்றது இஸ் நாட் மென்ட் ஃபார் எவ்ரிவன். இது யாருக்கு மோஸ்ட்லி சூட்டபிளா இருக்க சான்ஸ் இருக்குன்னா, இப்போ உங்ககிட்ட ஹை ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்கு, லைக் இந்த டிலேட் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஈவன் லாஸ் ஆஃப் கேபிட்டல் கூட நீங்க மென்டலி வந்து ப்ரிப்பேர்டா இருக்கீங்க அதை ஹேண்டில் பண்றதுக்குனா ப்ராபப்ளி. அண்ட் உங்ககிட்ட லாங்கர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான் மைண்ட்ல வச்சிருக்கீங்க. ஏன்னா மெச்சூரிட்டி வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணாதான் ரிகவரி சான்சஸ் இம்ப்ரூவ் ஆகும் சப்போஸ் டிஃபால்ட் இல்லைனா. அண்ட் ஹையர் இன்கம் இல்ல ரிட்டர்ன்ஸ் கூட இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இதோட ஈல்ஸ் FDs இல்ல மெனி டெப் ஃபண்ட்ஸே பீட் பண்ணுது, பட் அட் ஹையர் ரிஸ்க். ஸோ உங்களுக்கு அது ஓகேனா ப்ராபப்ளி ஐடியலா இருக்கும். அண்ட் உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன் வேணும். ஏன்னா இப்போ ஹை ஈல்ட் பாண்ட்ஸ் ஓவராலா பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ வொலட்டாலிட்டியை ரெடியூஸ் பண்ணும் சப்போஸ் நீங்க மாடரேட்டா இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. நீங்க ஒரு இன்ஃபார்ம்ட் ஆக்டிவ் இன்வெஸ்டர்னா கூட இல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ்க்கு கீழே இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு இது ஐடியலா இருக்கும். பட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்கங்க, மார்க்கெட் பேனிக் ஆனா என்னால காமா இருக்க முடியுமா, ஒரு இஷ்யூவர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணா நான் என்ன பண்றது, ஒரு பிளாட்ஃபார்மே ஷட் டவுன் ஆனா என்ன பண்றது, இல்ல இது என்னோட ஃபினான்ஷியல் கோல்ஸோட அலைன் ஆகுதான்னு பாருங்க. ஏன்னா ஸ்டேபிள் பாண்ட்ஸ் இருந்தா ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி உங்க எசென்ஷியல்ஸ்லாம் நீங்க செக்யூர் பண்ணிட்டீங்க. அண்ட் நான் ட்ரெடிஷனல் டெப்க்கு ஒரு கால்குலேட்டட் எக்ஸ்போஷர் எடுக்க விரும்புறீங்கன்னா மேபி பெட்டரா இருக்கும். ஸோ இதுல இருக்க சில டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ்மே நம்ம பார்க்கலாம். ஒரு சிம்பிளா அண்ட் கிளியரா டாக்ஸ் பிரேக் டவுன் பார்ப்போம். ஸோ லிஸ்டட் பாண்ட்ஸ் நீங்க மோர் தென் 12 months வச்சிருந்திருக்கீங்க அப்படின்னா 12.5% LTCD டாக்ஸ் பண்ணுவாங்க வித் நோ இண்டெக்ஸேஷன். பட் 12 months கீழனா இட் வில் பி டாக்ஸ்ட் as per slab rate. அன்லிஸ்டட் பாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 24 months கீழ இருந்துச்சுன்னா டாக்ஸ்ட் as per slab rate. 24 monthsக்கு மேல இருந்துச்சுன்னா 12.5% LTCD டாக்ஸ் பண்ணுவாங்க வித் நோ இண்டெக்ஸேஷன். இதுல வர இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து TDS at 10% for both listed and unlisted bonds. So FD ஓட கம்பேர் பண்ணீங்கன்னா இதுல TDS of 10% இருக்கு. So suppose interest தான் applicable, அதாவது 50,000 rupees இல்லனா 1 lakh கூட சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் உங்களோட 15G இல்ல 15H ஃபார்ம் நீங்க வந்து சப்மிட் பண்ணி கூட TDS அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுடைய இன்கம் வந்து டாக்ஸபிள் லிமிட்க்கு கீழ இருக்குன்னா. பாண்ட் டாக்ஸேஷன் ஃபேவரபிள் தான், பட் ரிமெம்பர் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்கலி கிரெடிட் ரிஸ்கை இங்க ரெடியூஸ் பண்ணல. இப்போ ஈக்விட்டி இல்ல பாண்ட்ஸ் எது ட்ரூலி சேஃபர் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன அசியூம் பண்றாங்க அப்படின்னா பாண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி ஈக்விட்டிஸை விட சேஃபர்னு வந்து அசியூம் பண்றாங்க. பட் நம்ம என்ன டைப் ஆஃப் ரிஸ்க்கை பத்தி பேசுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் சேஃப்டியும். இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் பாத்தீங்கன்னா எஸ் வாலடைல் தான், நிறைய கிராஷஸ், கரெக்ஷன்ஸ், அன்பிரடிக்டபிள் ஃபேசஸ்லாம் தே கோ த்ரூ. பட் ஹிஸ்டாரிக்கலி பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் ரிகவர் ஆயிடும், சம்டைம்ஸ் ஈவன் ஸ்ட்ராங்கர் தென் பிஃபோர். வாலட்டாலிட்டி உங்க பேஷன்ஸை மேபி டெஸ்ட் பண்ணலாம், பட் இட் ரேர்லி ரிசல்ட்ஸ் இன் அ டோட்டல் வைப் அவுட் அன்லெஸ் யூ சூஸ் எக்ஸ்ட்ரீம்லி புவர் குவாலிட்டி ஸ்டாக்ஸ். ஸோ கார்பரேட் பாண்ட்ஸ் ஆஃபன் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா ஆப்ரேட் ஆகும். சிங்கிள் டிஃபால்ட் கூட உங்களுக்கு பெர்மனன்ட் இல்ல irreversible லாஸ் ஆஃப் கேபிட்டல் இட் கேன் காஸ். ஸோ இஷ்யூவர் ரீபே பண்ணல அப்படின்னா ஒரு பவுன்ஸ் பேக்கே கிடையாது. ஸ்ட்ராங் லுக்கிங் நேம்ஸ் கொலாப்ஸ் ஆகும்போது இது நடந்து நம்ம பார்த்திருக்கோம். DHFL once trusted ஆனா லேட்டர் மேசிவ் டிஃபால்ட்டா இட் டர்ன்ட் இன்டு. ILNFS பாத்தீங்கன்னா ஒரு AAA ரேட்டட் ஜெயண்ட், இது சடன்லி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் எஸ் பேங்க் 81 பாண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டவுன் டு 0 ஓவர் நைட். அண்ட் மல்டிபிள் NBFCs பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி பிரஷர் டீப்பர் கிராக்ஸை எக்ஸ்போஸ் பண்ற வரைக்கும் பார்க்க ஃபைனா தான் இருந்துச்சு. ஸோ ஈக்விட்டி வந்து வாலட்டாலிட்டி கொண்டு வந்தாலுமே கார்பரேட் பாண்ட்ஸ் வந்து ஒரு ரிஸ்க் ஆஃப் ஃபைனாலிட்டியை கேரி பண்றாங்க. ஸோ ஸ்டெபிலிட்டி இன் பிரைஸ் ஆக்சுவலி சேஃப்டி இன் அவுட்கம்க்கு ஈக்குவல் ஆகாது. ஸோ 2020லயும் பாத்தீங்கன்னா இந்தியன் டெப் மார்க்கெட் ஒன் ஆஃப் இட்ஸ் மோஸ்ட் ட்ராமேட்டிக் இவெண்ட்ஸை விட்னஸ் பண்ணுச்சு. லைக் பிராங்க்லின் டெம்பிள்டன் அதோட 6 டெப் ஸ்கீம்ஸை உண்டப் பண்ணாங்க, ஃப்ரீசிங் 25,000 crore. இன்வெஸ்டர்ஸால அவங்களுடைய மணியை ரிடீம் பண்ண முடியல. NAV ஸ்டாப்ட் அப்டேட்டிங். அசெட் ரிகவரி ஆரம்பிக்கிற வரைக்கும் ரிடம்ஷன்ல லாக்டவுனா வச்சிருந்தாங்க. இது ஒன்னும் ஒரு ஸ்மால் ஃபண்ட் ஹவுஸோ இல்ல ஆப்ஸ்க்யூர் ஸ்கீம் இருக்கிறது கிடையாது. இது ஒரு ரெப்யூட்டட் AMC வித் a லாங் ட்ராக் ரெக்கார்ட். ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனாலேயே லிக்விடிட்டி அண்ட் கிரெடிட் இஷ்யூஸ்ல ரன் ஆக முடியும் அப்படின்னா
அப்படின்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ், அதுவும் பிரைவேட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல லெஸர் நோன் கம்பெனிஸ் 9, 10, 11 ஈவன் 12% கூப்பான் ரேட்ஸ் ஆஃபர் பண்றதை நம்ம எவ்வளவு நம்ப முடியும்? ஏன்னா பாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி டெய்லி NAVs வந்து ஆஃபர் பண்ணல. எப்பவுமே ஸ்ட்ரெஸ் எவ்வளவு பில்ட் ஆகுதுன்னு நம்மளால பார்க்க முடியாது. செகண்டரி மார்க்கெட்ல வந்து லிக்விடிட்டி ட்ரை அப் ஆகும்போது தான் யூஆர் எஃபெக்டிவ்லி ஸ்டக்னே சொல்ல முடியும். ஸோ ஹையர் ஈல்ட் வந்து நம்ம அண்டர்லைங் ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமையே சேஸ் பண்ணும்போது இட் கேன் காஸ்ட் அஸ் ஃபார் மோர் தன் இட் பேசஸ். ஸோ கிரெடிட் ரிஸ்க் ஏன் வந்து இவ்வளோ டிஃபிகல்ட்டா இருக்கு டிடெக்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ரிஸ்க் எப்பவுமே ரொம்ப லவுட் கிடையாது. அது அனௌன்ஸ் பண்ணிட்டுலாம் வராது. அது குவைட்லி பில்ட் ஆகும் த்ரூ வீக்கனிங் கேஷ் ஃப்ளோஸ், ரைசிங் டெப்ட், ப்ரமோட்டர் இஷ்யூஸ், இல்லைனா செக்டார் வைட் ஸ்ட்ரெஸ். எல்லாமே பார்க்க நார்மலா இருக்கும் until it doesn't. ஒரு கிரெடிட் இவெண்ட் ஹிட் ஆகும்போது மொத்தமா ஹிட் ஆகும். சடனா ரேட்டிங் டவுன் கிரேட் ஆகும். செகண்டரி மார்க்கெட்ல லிக்விடிட்டியே கொலாப்ஸ் ஆயிடும். கொலாட்ரல் வேல்யூவேஷன் அரௌண்ட் கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்கும். இன்ட்ரெஸ்ட் இல்லைனா பிரின்சிபல் பேமெண்ட்ஸ்ல டிலே நடக்கும். பாண்ட் பிரைஸ்ல ஸ்டீப் டிராப் ஆகும், சம்டைம்ஸ் வித் நோ பையர்ஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஹை ஈல்ட் பாண்டுன்றது பேங்க் எஃப்டிக்கு சப்ஸ்டிடியூட் கிடையாது. இது ஒரு ஹை ஈல்ட் ஹை ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல இந்த பாசிபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட்ன்றது ரொம்ப ரொம்ப ரியல், ஈவன் இஃப் த கூப்பான் லுக்ஸ் அட்ராக்டிவ். ஸோ வாட் ரியலி மேட்டர்ஸ்? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையான ஒரு கீ டேக்அவேவை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு குவிக் சம்மரி மாதிரி. ஹை ஈல்ட்னா என்ன? இஸ் ஈக்குவல் டு ஹை ரிஸ்க் ஆல்வேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பிளாட்ஃபார்ம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்றது போது எவாலுவேட் பண்றதுக்கு முன்னாடி இஷ்யூவரை ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணுங்க. லிக்விடிட்டி அன்பிரெடிக்டபிள், உங்களால எக்ஸிட்டே ஆகாம கூட முடியும். ஸோ ரேட்டிங் ஸ்கேன் அண்ட் டூ ஃபெயில். ஸோ அதுல பிளைண்டா டிபெண்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட்ஸோ கோல் பேஸ்ட் மணியா ஹை ஈல்ட் கார்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் எப்பவுமே பண்ணாதீங்க. அக்ராஸ் இஷ்யூவர்ஸ், செக்டார்ஸ் அண்ட் மெச்சூரிட்டிஸ் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணணும்னா டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்ணுங்க. குட் ரிட்டர்ன் யூஸ்ஃபுல் தான், பட் ரிகவரபிள் ரிட்டர்ன் எசென்ஷியல். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஃபிக்ஸட் இன்கம் எக்ஸ்போஷர் வேணும், ஆனா கான்சன்ட்ரேட்டட் இஷ்யூவர் ரிஸ்க் இல்லாம வேணும்னா நீங்க சேஃபர் இல்ல மோர் டைவர்சிஃபைட் ஆப்ஷன்ஸை கன்சிடர் பண்ணலாம். இப்போ கிரெடிட் ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அக்ராஸ் மெனி இஷ்யூவர்ஸ் ரிஸ்க் ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டெய்லி NAV அப்டேட்ஸ் இருக்கும், ப்ரொஃபஷனல் கிரெடிட் அனாலிசிஸ் இருக்கும். இண்டிவிஜுவல் ஹை ஈல்ட் பாண்ட்ஸை விட லிக்விடிட்டி பெட்டரா இருக்கும். இல்லனா RBI ரீட்டைல் டைரக்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இது பேக் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதுல ஜீரோ டிஃபால்ட் ரிஸ்க் இருக்கு, டிரான்ஸ்பரண்ட் பிரைசிங், லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டி, அன்பிரெடிக்டபிள் இன்கம்க்கு சூட்டபிள். இந்த ஆப்ஷன்ஸ் லோவர் ஈல்ட் வந்து ஆஃபர் பண்ணாலுமே ஹையர் விசிபிலிட்டி அண்ட் மச் லோவர் அன்சர்டனிட்டி தான் ஆஃபர் பண்றாங்க. ஸோ ஃபைனல் டேக் அவே என்ன? ஸ்டேபிள் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஸ்டேபிள் பாண்ட்ஸ் பாண்ட் இன்வெஸ்டிங் ஆக்சசிபிளா மாத்தினாலுமே ஆக்சசிபிலிட்டி காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணல. ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், ஒரு CFPயோட கைடன்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரைட் பாண்ட் டைப் அவங்க மேட்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. இஷ்யூவர் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரீபேமெண்ட் ஹிஸ்டரி அனலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அன்சூட்டபிள் கிரெடிட் ரிஸ்கையும் அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அலோகேஷன் எது உங்க வெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம், ஜியோபரைஸ் பண்ணாதோ அந்த மாதிரி அலோகேஷன் மெயின்டைன் பண்ணவும் கைட் பண்ணுவாங்க. அண்ட் எந்த போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு growth, இன்கம் அண்ட் சேஃப்டியை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குதோ அந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியே கொடுப்பாங்க. ஸோ ஸ்மார்ட் இன்வெஸ்டிங்ன்றது இன்னைக்கு இருக்கிற ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்றது கிடையாது, நாளைக்கான ஃபியூச்சரை ப்ரிசர்வ் பண்றதுல இருக்கு. உங்களுக்கு இந்த பாலிசியை பத்தி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்க வெப்சைட்ல நாங்க போஸ்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்ல ஒரு ஃபினான்ஷியல் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சீங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்டரி கன்சல்டேஷனை நீங்க புக் பண்ணிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். பிளஸ் நாங்க ரெகுலரா ஃப்ரீயாவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்றோம். இந்த வெபினார்ஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாவே டைரக்டா கத்துக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.